குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 26/4/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:59 திதி இன்று காலை 7:26 வரை துவிதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் அதிகாலை 2:09 வரை விசாகம், பின்பு அனுஷம். நாமயோகம் அதிகாலை 4:12 வரை வியாதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று காலை 7:26 வரை கரசை கரணம், பின்பு 7:29 வரை வனிசை கரணம், அதன் பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 12 வரை, யமகண்ட பிற்பகல் 3 4:30 வரை, குளிகை காலை 7:30 9 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூல மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் மேஷ ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். அதாவது ரேவதி விடியற் காலையில முடிந்து அசுனி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. கோச்சாரத்தை பார்த்துட்டு திதியை பத்தி இன்னிலிருந்து சொல்ல போறேன். யார் யாருக்கு எந்தெந்த திதியோ அந்த திதிக்கு உண்டான தெய்வங்களை வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க, அது இன்னும் நல்லது. அதே மாதிரி திதிக்கு சூன்யம்னு ஒன்று உண்டு. திதி சூன்யம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் அந்த திதி சூன்யம் உண்டு. அந்த திதி சூன்யம் என்னன்றதையும் சொல்றேன். அந்த திதி சூன்யம் அன்னைக்கு நீங்க நல்லவை, அதாவது நல்ல காரியங்கள் அன்னைக்கு செய்யக்கூடாது. அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியன், சுக்கிரன், குரு பகவான். ரிஷபத்தில் மாந்தி பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் புத பகவான், அங்காரக பகவான், ராகு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாரை வணங்குவது? மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க, அம்மன் வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது மொச்சை பயிறு, இந்த மொச்சை பயிரை கொஞ்சம் அவிச்சு அது கூட பனவெல்லமோ இல்ல நாட்டு சர்க்கரையோ கலந்து, எந்த கோவில்லையும், இப்போ சில கோவில்லாம் இருக்கும், சில கோவில்ல இருக்காது, அரச மரம் வேப்ப மரம் இருக்கும். இந்த நவக்கிரகத்துக்கிட்ட சுக்கிரன் இடத்துல இந்த அவிச்ச சுண்டலும் வச்சு வணங்கிட்டு, சுக்கிர தோஷம் இருந்தால் விலக வேண்டும். அதே மாதிரி நான் செல்கின்ற காரியங்கள் அத்தனையும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று சொல்லி அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த மரத்தை சுற்றி போட்டுட்டு போங்க. இல்லை யாருக்காவது தானம் கொடுங்க. சுண்டல் தானம் பண்ணால் நல்லது. காலையில் யாரும் வருவாங்களோ வாங்க மாட்டாங்களோ தெரியாது. ஏன்னா சில இடத்துல எல்லாம் கொடுத்தா கூட வாங்க மாட்டேன்றாங்க. இது தோஷ பரிகாரம்ன்றதுனால. அதனால கொடுத்தா வாங்கினா கொடுத்துருங்க, இல்லையா எறும்புக்கு போட்டு போங்க. போகிற வேலை நல்லபடியாக இருக்கும். 2 அருகம்புல் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. சரி, இன்னொரு பரிகாரமும் சொல்கிறேன். இப்போ நிறைய பேருக்கு இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அவதிப்படுவாங்க, கஷ்டப்படுவார்கள். எதுக்குன்னா பணத்துக்கு தான். பணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும். அப்படிப்பட்டவர்கள், அதாவது பணப்பிரச்சனை, ரொம்ப பணப்பிரச்சனை உள்ளவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். இது யாரும் பார்க்காத நேரத்தில் தான் செய்யணும். பார்க்காத நேரம்னா விடியற்காலில் 3 மணிக்கு கூட செய்யலாம். அப்போ யாரும் இருக்க மாட்டாங்க. இல்லை இந்த மரம் உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்களே செய்யலாம். வேப்ப மரம். இந்த வேப்ப மரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 1/2 கிராம் வெள்ளி காயின், அப்படி இல்லை என்னால் வெள்ளிக்காயில் வாங்கணும், 1 ரூபாய் காயின் என்ன பண்ணணும்னா, யாரும் பார்க்காத நேரத்தில் அந்த வேப்ப மரத்தில் மானசீகமாக மன்னிப்பு கேட்கணும்.
அந்த மரத்துக்கிட்ட மன்னிப்புக்கு நான் செய்வது தவறு, நான் மீறி ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை மன்னித்து விடு அப்படின்னு மானசீகமா மனசுலயே நீங்க அந்த மன்னிப்பை கேட்டுட்டு அந்த மரத்துல தொலை போடணும். தொலை போட்டு அந்த சதுர வடிவில் இருக்கக்கூடிய வெள்ளிக்காயினை அது வெள்ளி சும்மா ஒரு தகடு மாதிரி கூட வாங்கிக்கலாம், காயினா கூட வாங்க வேண்டாம், கடையில கேட்டா தருவாங்க. சதுரமா ஒரு அரை, அது ஒரு 100 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். கேட்டு அதுல வடிவம் இல்லாம, எந்த வடிவமும் இல்லாம சும்மா ஒரு இது மாதிரி வாங்கிக்கோங்க, சதுரமா கொடுங்கன்னு கேளுங்க. சின்னதா அதை வாங்கின்னு வந்து வச்சு அது உள்ள வச்சு மூடிடணும். மூடிட்டு அதை நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த மரத்தினுடைய இதுவே அது உள்ளே வச்சு ஏதாவது ஒன்று போட்டு அழுத்தி மூடிடுங்க, தெரியாத அளவுக்கு மூடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கே கண்கூடா தெரியும். இது ஒரு பெரிய பரிகாரம். இது அந்த காலத்து பரிகாரம். பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் அந்த காலத்துல பணப்பிரச்சனை ரொம்ப இருக்கு, ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லும்போது இதை செஞ்சுட்டு வந்துருவாங்களாம். செஞ்சுட்டு வந்த பிறகு கண்கூடா அவங்களுடைய முன்னேற்றம் நல்லா தெரியுமா. அதனால இதை செஞ்சு பாருங்க ஒரு வாட்டி. அதாவது மனசார செஞ்சுட்டு உங்களுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். இது செய்யும்போது சும்மா நம்பிக்கை இல்லாமலாம் செய்யக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் நம்பிக்கையோட செய்யணும். சரி, இப்ப திதியை பத்தி நம்ம பார்க்கலாம். பஞ்சாங்கத்துல பார்த்தீங்கன்னா வாரம் இந்த மாதிரி 5 இது இருக்கும் இல்லைங்களா, 5 அங்கங்கள். 5 அங்கங்கள்ல 2வதா வரக்கூடியது திதி. இந்த திதி எப்படி அப்படின்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம்தான் இந்த திதி. அதாவது சூரியனும் சந்திரனும் ஒரே பாகையில் இணைந்து இருப்பது அமாவாசை திதி. சூரியன் இருக்கும் பாதையிலிருந்து 180 டிகிரி, அதாவது நேருக்கு நேர் சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் நிற்பது பௌர்ணமி. இது அந்த தூரத்தை வச்சு அளவு நம்ம எடுக்கிறோம். ஒரு திதியின் அளவு என்ன அப்படின்ட்டு. ஒரு திதியின் அளவு பார்த்தீங்கன்னா 12 டிகிரி. இந்த திதி 30 திதி. வளர்பிறை 15, தேய்பிறை 15. சரி, இந்த திதிகள் அப்படின்னு சொல்லும்போது சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்றோம். இது சமஸ்கிருத சொல்லுக்கு வெண்மை என்று பொருள். அமாவாசைக்கு பிறகு சூரியனிடமிருந்து சந்திரன் விலகி செல்ல செல்ல அது பிறை நாளுக்கு நாள் வளர்ந்து வரும். அதுக்கு வெண்மையாக தெரியும். அதுதான் சுக்லபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. வளர்பிறை அப்படின்னு சொல்லக்கூடியது. கிருஷ்ண என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு கருமை என்று பொருள். இது அமாவாசையை குறிக்கும். பௌர்ணமிக்கு பிறகு சந்திரன் சூரியன் நோக்கி வர வர சந்திரப்பிறை நாளுக்கு நாள் தேய்ந்து வரக்கூடியது. இது தேய்ந்து வரும் இந்த தருணத்துல 2 ஒன்று சேரும்போது அமாவாசை வரும். இது கருமையாக தெரியும். அதனாலதான் இது கிருஷ்ணபட்சம், தேய்பிறை அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னொன்னும் சொல்லலாம். இத வளர்பிறைக்கு பூர்வபட்சமும் தேய்பிறைக்கு அமரபட்சமும் அப்படின்னு சொல்றது. இப்ப இதுல கிருஷ்ணபட்சம் அமரபட்சம் ரெண்டும் ஒரே இதுவதான் குறிக்கும். சரிங்களா? இப்போ ரெண்டும் நம்ம சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் 2 வகையா பிரிக்கப்பட்டாலும் திதிகள் பெயர்களும் தேவதைகளும் ஒன்றுதான். நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் வளர்பிறை தேய்பிறை 2 வகை பிரிக்கப்பட்டாலும் அந்த திதி பேரு ஒரே பேரா தான் வரும். தேவதையும் ஒரே தேவதையாக தான் வரும். சரிங்களா? இதுல இந்த திதிகளை 5 வகையா பிரிக்கலாம். எப்படி 5 வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா, இதுல பாத்தீங்கன்னா நந்தா, பத்ரா, ஜெயா, ரிக்தா, பூரணா அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல்ல திதி என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்ப வளர்பிறை திதி அப்படின்னு சொல்லும்போது பிரதமை, த்விதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி. இதுக்கும் சரி கிருஷ்ணபட்சத்துக்கும் சரி இதே தான் வரும். இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா, இதுல 15வதாக வரும்போது பௌர்ணமி வரும்.
வளர்பிறைக்கு, தேய்பிறைக்கு அமாவாசை வரும். ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே தேவதைகள் தான். பிரதமைக்கு வந்து அக்னி, த்விதிக்கு துவஷா, திருதிக்கு கௌரி, சதுர்த்திக்கு கணபதி, பஞ்சமிக்கு சர்ப்பம், சஷ்டிக்கு குமாரன் அதாவது முருகன், சப்தமிக்கு சூரிய வழிபாடு, அஷ்டமிக்கு பரமேஸ்வரன், நவமிக்கு வசு, தசமிக்கு நாகம், ஏகாதசிக்கு தர்ம தேவதை, துவாதசிக்கு விஷ்ணு பகவான், திரையோதசிக்கு காமன், சதுர்தசிக்கு களி, பௌர்ணமிக்கு சந்திரன், அமாவாசைக்கு பித்திருக்கள். இதுதான் முன்னோர்கள் அப்படின்னு வழிபாடு. இதேதான், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி திதிகளை 5 வகையா பிரிக்கலாம் அப்படின்னும் போது நந்தா, பத்ரா, ஜெயா, ரிக்தா, பூரணா அப்படின்னு 5 வகை இருக்கு. இந்த நந்தா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வரக்கூடியது எது அப்படின்னா பிரதமை, சஷ்டி, ஏகாதசி. பிரதமை சஷ்டினா அதாவது 1, 6, 11. இது வந்து நந்தா அப்படின்ற திதிகளை குறிக்கக்கூடியது. பத்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்விதியை, சப்தமி, துவாதசி. ஜெயாக்கு வந்து திருதிய, அஷ்டமி, திரையோதசி. ரிக்தாக்கு சதுர்த்தி, நவமி, சதுர்த்தசி. பூரணாக்கு பஞ்சமி, தசமி, பௌர்ணமி, அமாவாசை. இதுதான் கணக்கு. இது வந்து தேவதைகளும் சொல்லியிருக்க, திதி என்னன்னு சொல்லியிருக்க. இப்போ நிறைய பேர் வந்து திதியெல்லாம் வந்து கேட்குறாங்க, என்ன திதி, இந்த திதியில செஞ்சா நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இது இருக்கு, உண்மைதான். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு திதி வரும். இந்த திதி வந்து சில பேருக்கு வந்து நல்லதும் நடக்கும், திதி சூன்யமா வந்துடும். சில ராசிக்கெல்லாம் திதி சூன்யம் வரும். அந்த திதி சூன்யம் வரும் காலத்துல அங்க சந்திரன் இருக்கும்போது நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. இப்போ ஒரு ஒரு உதாரணம் என்னன்னா, சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருதியை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த திருதியை வந்து நல்லதானா அவங்களுக்கு அது நல்லதில்லை. இத்தனைக்கும் 3ஆம் பிறை தான், அது 3ஆவதா வரக்கூடியது தான், ஆனால் நல்லது கிடையாது. இந்த மாதிரி நிறைய இருக்கு, ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர, தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருங்க. மேலதிகாரிகளை பேசும்போது விட்டு கொடுத்து பேசுங்க, விட்டு கொடுத்து செல்லுங்கள். வியாபாரத்துல புதிய முதலீடு செய்யாதீங்க. மனசுல இருந்து வந்த குழப்பங்களால் சில தடுமாற்றங்கள் ஏற்படும். பயனற்ற பேச்சுக்களை தவிர்த்துருங்க. சகோதர உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். குடுக்கல் வாங்கல் சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் தடுமாற்றங்கள் ஏற்படும், கவனமா இருங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு பிடிவாதமான குணம் இன்னைக்கு இருக்கும். கல்வி சார்ந்த பணிகள்ல ஆர்வங்கள் ஏற்படும். தவறிப்போன சில வாய்ப்புகள்லாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்துல எல்லாம் மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் நீங்க வர்த்தக பணிகளில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாள், மேன்மை நிறைந்த நாள். அதிசய தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்கார முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, பழக்க வழக்கம் சில மாற்றங்கள் ஏற்படும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் ஏற்படும். குடும்பத்தோட சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பெல்லாம் கிடைக்கும். மனதில் எதிர்காலம் குறித்த கவலைகள்லாம் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதே மாதிரி மனதில் இருந்து வந்த மன வருத்தங்கள், கவலைகள் இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலும் இன்னைக்கு இருக்கணும். எதிர்பாராத நல்ல தன வரவும் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள்.
அதிசய வடக்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சிறு சிறு காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் மாலை வேலைக்கு பிறகு நன்மையாக இருக்கும். சுபகாரிய தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூடும். நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு ரொம்ப மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஆடம்பர செலவுகளை தவிர்த்து விடுங்கள். சுப செலவை வைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி சேமிப்பு குறையாம பார்த்துக்கங்க. மனசுல ஒரு புதிய சிந்தனை பிறக்கும். பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகம் உங்களுக்கு சிறப்பை தரும். எதிர்காலம் தொடர்பான முதலீடு அதிகரிக்கும். இன்றைய நாள் உடலில் இருந்து வந்த சோர்வு, அசதி இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதிசய வடக்கு திசை அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்டம் வெளிர்நில நிறத்தை பயன்படுத்துக. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் கைகூடும். பூசம் நட்சத்திரக்காரர்கள் செலவுகளை தவிர்த்து விடுங்கள். இன்னைக்கு விரைய செலவுகள் ஏற்படும், அதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள். ஆயில்யம் நட்சத்திரம் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, வீடு மனை சார்ந்த வியாபாரத்துல சக ஊழியர் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெரியோர்களின் ஆலோசனை மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகள் ஈடேறும். விருந்தினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் வரவு நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய தென்கிழக்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும். பூரம் நட்சத்திரக்காரர் நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சகோதர வழியில ஆதாயம் கிடைக்கும். மாணவர்கள் விளையாட்டு சார்ந்த விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில சுப செய்திகளை கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. உத்தியோகத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் குறையும். சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சிறிதூர பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிசய வடக்கு திசை அதிசயன் 8ஆம் எண் 5, 8 ரெண்டுமே பயன்படுத்தலாம். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்கார ஆர்வங்கள் ஏற்படும். மனதில் ஒரு விதமான ஆர்வங்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபமான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வாக்குறுதி கொடுக்கும் போது கவனமா வாக்குறுதி கொடுங்க. அப்படி கொடுத்தாலும் அதை காப்பாற்றக்கூடிய ஒரு சிரமத்தை நீங்க செய்வீங்க. அதே மாதிரி எதுக்கு அப்படின்னா, நமக்கு வாக்கு கொடுத்துட்டோம், அதை எப்படியாவது காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். பொன் பொருள் வாங்கி மகிழ்வீங்க. உங்களோட இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள். அதன் மூலம் நன்மைகள் ஏற்படும். ஆரோக்கியம் மேம்படும். வியாபாரத்தில் தடைப்பட்ட தன வரவுகள்லாம் வசூலாகக்கூடிய ஒரு தருணம். நண்பர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் குறையும். இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த ஒரு விதமான அச்சங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. இன்னைக்கு அதிசய மேற்கு திசை அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்து. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குறுதி காப்பாற்றக்கூடிய ஒரு தருணம். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கசப்பெல்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உடன் பிறந்த சகோதரர், அதாவது இளைய உடன் பிறந்த சகோதரர் மூலம் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். தொழில்நுட்ப கருவிகளால் லாபங்கள் கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நன்றாக இருக்கும். வியாபாரத்துக்கும் சரி, அதே மாதிரி குடும்பத்துக்கும் சரி, கோபத்தை குறைத்து கொண்டால் மிகவும் நன்மையாக இருக்கும். உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய மறதியால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். செலவுகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதிசய வடக்கு திசை அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அனுகூலமான ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்காரர் புதிய அனுபவம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்கார பிரச்சனைகள்லாம் விலகும்.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை, மற்றவர்கள் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். அடுத்த மொழி பேசும் மக்களின் அறிமுகம் ஏற்படும். அதனால் சில நன்மைகளும் உண்டாகும். மனசுல உறுத்திக்கிட்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. வேலை சம்பந்தப்பட்ட ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்வதை தவிர்த்திருங்க. பயணம் தொடர்பான விஷயங்களில் புதிய அனுபவம் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய வடகிழக்கு திசை, அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோரிடத்திலும் மதிப்பளித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்கார புதிய அனுபவம் இன்னைக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் செலவுகளும் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான செய்தியெல்லாம் கிடைக்கும். நண்பர்களின் வருகையால் சில மாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனதளவில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் குறையும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. இன்னைக்கு அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 6 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் உடல்ல இருந்து வந்த ஒரு சோர்வு இதெல்லாம் விலகி சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அவிட்டம் நட்சத்திரம் நல்ல முன்னேற்றமான ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மனசுல ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனைகள்லாம் இன்னைக்கு தோன்றும். சமூக பணிகள்ல புதிய அனுபவம் ஏற்படும். அதே மாதிரி ஆரோக்கியம் தொடர்பான சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. அதே சமயத்துல இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு சில தொழில்னா விவசாயம், வியாபாரம், இந்த ஒரு விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்ல ஒரு சூழல் ஏற்படுகின்ற ஒரு தருணம். ஒத்துழைப்பும் கிடைக்கும். மற்றவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்றைய நாள் எதிரிகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை, அதிசய எண் 8 அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாளாக இருக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு உழைப்பிற்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். அரசு தொடர்பான வேலையில அலைச்சல்கள் ஏற்படும். ஆராய்ச்சி சார்ந்த செயல்பாட்டில் ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். பெற்றோர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய வீடு மனை சார்ந்த விஷயத்துல சிந்தித்து அந்த விஷயத்தை செயல்படுத்துங்க. எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை, அதிசய எண் 3 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அங்கீகாரம் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.